வணக்கம். இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்காக மாணவ மாணவிகள் ஒரு அறவழி போராட்டம் நடத்தினாங்களே, அதுலேருந்து பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நான் மும்பையில் பிறந்தவன், மெட்ராஸ்லேயே வளர்ந்தவன். ஒரு ஒரு சொந்த ஊர்னு சொல்லக்கூடிய கிராமங்கிறது அது களக்காடு திருநெல்வேலி ஜில்லாவில் இருந்தாலும் அதிகம் நான் என்னுடைய கிராமத்துக்கு சில பல காரணங்களால் போயிட்டு வர முடியாத நிலைமை. அதனால் கிராமத்து பழக்க வழக்கங்கள் எனக்கு அவ்வளவு அதிகம் தெரியாது. இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது கலை, கலாச்சாரம், வீரம் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாடு அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருந்திருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம். கஞ்சிபுரத்துலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்புல ஆரம்பிச்சு தேவி சிம்மவாகினியாக இருக்காங்களே, சிங்கத்து மேலே இருக்காங்களே அது, முருகன் வச்சுருக்கிற மயில், ஐயப்பன் வச்சுருக்கிற புலி, சனீஸ்வரன் இருக்கிற காக்கா, யமன் உட்கார்ந்துட்டு இருக்கிற எரும மாடு, இப்படி அந்த பல விஷயங்களை அதில் எடுத்து சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நடப்பனை, பரப்பனை, ஊர்வனை, மிதப்பனை இப்போ எல்லாமே எங்கள் வாழ்க்கையினுடைய அங்கங்கள், அதை நாங்கள் தெய்வீகமாக தான் பார்க்குறோம்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு லைன், தி பெஸ்ட் லைன், நாங்கள் 1 கோடி ரூபாய் செலவழித்து ஒரு வீடு கட்டினாலும் அதுக்குள்ளே நாங்கள் முதல்ல போகிறதில்ல, ஒரு பசுமாட்டை உள்ள அமைச்சு தான் நாங்கள் உள்ளே போகிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் அது மேலே ஒரு பாசமும் பக்தியும் வச்சுருக்கோம்னு சொன்னார். அது நான் தெரிஞ்சுக்கிட்ட முதல் விஷயம். அடுத்தது நான் தெரிஞ்சுக்கிட்டது அந்த பீட்டாங்கிற அமைப்பை பற்றி. நான் நினச்சேன் அது ஒரு பிராணிகள் நல வாரியம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சதி இருக்கும்னுட்டு எனக்கு நிஜமாவே இப்போ தான் தெரியும். இதுக்காக ஒரு அமைப்பு, இதுக்காக பல கோடீஸ்வரங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உள்நாட்டில் சில பேர். என்ன சார் இது, இப்படி சிஸ்டமேட்டிக்காக அழிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும்? மாணவர்கள் மட்டும் இப்போ எழுந்து உட்கார்ந்து இந்த கேள்வி கேட்கலன்னா எந்த லெவலுக்கு இது போயிருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஆகா, அந்த பீட்டாங்கிற அமைப்பை பற்றி நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த போராட்டம் நடக்குது. அது பெரிய லெவலில் மெரினாவில் நடக்குது. என்னுடைய பொண்ணு, என் அண்ணன் பையன், என் அண்ணன் பொண்ணு 3 பேரும் கரெக்டாக 6 மணி ஆச்சுன்னா நாங்கள் வரோம் கிளம்புறாங்க. எங்கடா போகிறாங்கன்னா இந்த OMRல இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்க ஒரு 200 பேர் 300 பேர் நின்றுட்டு ஒரு இடத்துல சாயந்தரம் 6லேருந்து 8 மணி 9 மணி வரைக்கும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போவாங்க. அந்த இடத்துல போய் இவங்களும் நின்று கத்திட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி கேட்குறா, என்னங்க நாமளும் போகலாமா? நான் சொன்னேன், அதெல்லாம் ஒரு வயசுமா, இத்தனை வயசுக்கு மேலே அங்கே போய் நான் 2 தடவை கத்தினு வச்சுக்க, கீழே வந்துட்டா யார் பொறுப்பு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஸோ இது போயிட்டே இருக்கு. கடைசியில் என் மனைவி ரொம்ப வெறுத்து போய் கேட்டான். இந்த பாருங்க, இவ்வளவு பெரிய உணர்ச்சியோட உணர்வோட ஒரு ஸ்ட்ரைக் நடந்ததா இது மட்டும் நான் கேள்விப்படலை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளம்பி வாங்கல, என்ன போச்சு வாங்க அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 4:10க்கு மயிலாப்பூரில் இருக்கிற அந்த மெரினா பீச்சுடைய எட்ஜில் இருக்கிற கலங்கரை விளக்கங்கிட்ட போய் நாங்கள் சேர்ந்தோம்.
இடத்துக்கு நான் போய்த்தான் ஆகணும், அந்த இடத்துல என்னுடைய மாணவர்களை நான் சப்போர்ட் பண்ணித்தான் ஆணுங்கிற ஒரு வெறி ஒவ்வொருத்தர் முகத்திலும் இருந்தது. நான் அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த கலங்கரை விளக்கத்துலேருந்து அடுத்தது ஒரு ஜங்ஷன் வந்து அந்த காந்தி ஸ்டாச்சு ஜங்ஷன், அடுத்தது குயின் மேரிஸ் காலேஜ், பீட்டர்ஸ் ரோடு, அதை தாண்டினா விவேகானந்தர் இல்லம், அதை தாண்டினா மெரினா ரோடு. இதான் இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலே இந்த ஹாஸ்டல். இதை நாங்கள் கிடக்கிறதுக்கு எங்களுக்கு அது போயிட்டு அங்கே வரத்துக்கு எங்களுக்கான டைம் எவ்வளோ தெரியுமா? 4.5 hours, 4.5 மணி நேரம். நாங்கள் போகிற அந்த என்டையர் டிஸ்டன்ஸில் அந்த பாதசாரிகள்னு சொல்லக்கூடிய மக்கள் கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நடந்துட்டு வராங்க. அதுக்கு வெளியில் அரண்ணா நிற்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது அவங்க ரோடுக்கு வந்துடாத மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு அரணா நிற்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு, இந்த அரணுக்கும் அந்த அரணுக்கும் நடுவில் மோட்டர் சைக்கிள்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேரிகேட்னு சொல்லக்கூடிய அந்த தடுப்பு சுவர் நடுவில், இந்த அரணுக்கும் அதுக்கு நடுவில் கார்ஸ் மூவ் ஆகுது. 4 மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கேன். ஒரு செகண்ட் ஒரு தடவை கூட சரி என்ன இப்படி டிராஃபிக் எல்லாரும் மீறுறாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அத்தனை சிஸ்டமேட்டிக்காக அந்த டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணினது அத்தனையும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். என்ன பர்ஃபெக்ஷன் எங்கே கற்றுட்டாங்க டிசிப்ளின்னு எனக்கு தெரியவே இல்லை. 4.5 மணி நேரம் ஓட்டின போது அந்த டைட்னஸ் எனக்கு வரவே இல்லை. அண்ட் என்ன கைண்டாக பேசினாங்க. எந்த இடத்துல நான் மாணவ மாணவிகள்னு சொன்னாலும் அந்த இடத்துல நீங்கள் இளைஞர்கள்னு எடுத்துக்கோங்க. பிகாஸ் நாட் ஓன்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிற எத்தனை பேர், அதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ். என் ஒய்ஃப்க்கு முட்டியில் ஆப்ரேஷன், இந்த முட்டிலையும் ஆப்ரேஷன். நிறைய நேரம் உட்காந்ததுனால அந்த ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாகி கால் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவள் டக்குன்னு என்னால் முடியலன்னா நான் கீழே இறங்கிறேங்கிறான். நடு ரோடு இறங்கினா அவளுக்காக வண்டி என்னால் நிறுத்த முடியாது, ஓரத்தில் பார்க் பண்ண முடியாது. நான் இறங்கிறேன், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்டா. அவள் இறங்கியிருக்கா, எழுத்த பிளாட்ஃபார்முக்கு அவளால் போக முடியாது, போனான்னா கார் கூட ஏற முடியாது. அப்போ அந்த பசங்க கேட்குறாங்க, ஏமா இறங்குறீங்க, ஏன் ஆண்டி இறங்குறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரிப்பா கால் ரொம்ப வலிக்குது, என்னால் கால் நடக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அப்படியே அரவணைச்சு கொண்டு போய் இப்படி வாங்க ஆண்டி, இப்படி ஆண்டி, நீங்கள் வாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒரு பிள்ளையை போல் அரவணைச்சு கொண்டு போய் அந்த சிவாஜி கணேசன் ஸ்டாச்சுவில் அதுக்கு அடியில் கொண்டு போய் நிற்க வச்சு, நீங்கள் இங்கே இருங்க, நான் ஹஸ்பண்டை சொல்லிடுறேன், அவரை உங்களை பிக்கப் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சார் ஃபுல் டிஸ்ட் யார் பண்ணுவாங்க அந்த காலத்தில்? அண்ட் அதே மாதிரி அந்த காரில் ஏதாவது ஒன்று பெட்ரோல் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கிறேன், அந்த கூட்டத்துலேருந்து வெளியில் வர முடியாது. அவன் ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பெட்ரோல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் போகிறோம், டக்குன்னு இந்த எட்டி பார்க்குறான். அவங்கள எட்டி பார்த்துட்டு நம்ம மீட்டர் எவ்வளோ காட்டுறதுன்னு பார்க்குறான். எம்டின்னு காமிச்சா டக்குன்னு வேயை கிளியர் பண்ணி அந்த வழி அனுப்பிச்சு நீங்கள் போயிடுங்க, டேக் தி ஸ்டூடெண்ட் கோ அப்படின்னு வழி அனுப்புகிற பாங்கு. நடுவில் 2 தடவை 3 தடவை ஆம்புலன்ஸ் வண்டி வர வேண்டி வந்தது. அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி பண்ணினதும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் தயவுசெய்து போலீஸை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் போலீஸை குறை சொல்லலை. போலீஸ் எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெகுலேட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது யார், எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க இந்த மாதிரி ரெகுலேட் பண்ண அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய வியப்பாக இருந்தது. டிசிப்ளின் டு த கோர். வெட்டிக்கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. மறுநாள் காத்தால் நான் பேப்பர் படிக்கும்போது அந்த ஏரியாவில் அன்னைக்கு 10 லட்சம் பேர் கிராஸ் பண்ணியிருந்தா போட்டிருக்கு. இந்த 10 லட்சம் பேர் கிராஸ் பண்ணியிருந்தா எவ்வளவு குப்பைகள் வந்திருக்கும், வாட்டர் பாட்டில்ஸ், அது பேப்பர் அது எவ்வளவு இருக்கும். அத்தனை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான், அது ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மீன் யூத், இளைஞர்கள். அந்த பையை எடுத்துக்கிட்டு கையில் க்ளவுஸை போட்டுக்கிட்டு அவங்களே எடுக்கிறாங்க. அவங்க அதாவது இந்த சிஸ்டமேட்டிக்காக அது ஒரு குரூப் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்ணீர் வந்துருக்கு சார். அதாவது நான் ஒருவேளை அந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே போலேன்னா இதையெல்லாம் பார்த்துருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்காது நான் நினைச்சேன். ஐ தேங்க் மை ஒய்ஃப் ஃபார் தட்.
இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன் அண்ட் அந்த யூத்துக்கு சொல்கிறேன், அந்த ஸ்லோகன் ஷவுட்டிங்கில் சில பேர் தவறு பண்ணினாங்க. அதை நான் என் காதால் கேட்டேன். அஃப்கோர்ஸ் சில பேர் அதை கரெக்ட் பண்ணினாங்க, தனிப்பட்ட நபர்களை தாக்காதீங்கன்னு கரெக்ட் பண்ணினாங்க. இருந்தாலும் தனிநபர் தாக்குதல் இருந்தது. எங்களுக்கு யாருமே வேண்டாம், எங்களுக்கு நாங்களே போதும். எந்த அரசியல்வாதியும் இதுக்குள்ள நுழைஞ்சு இதை அரசியலாக்காதீங்கிற கிளியர் மெசேஜை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்க தெரியுமா? அதுதான் சூப்பர் ஷாட். நாசர் சொன்ன மாதிரி நடிகர் சங்கத்தில் நிறைய ஹீரோஸ் உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்தாலும் நிஜமான ஹீரோஸ் அத்தனை பேரும் மெரினா பீச்சில் தான் இருந்தாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக மாணவர்கள் உட்கார்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு டெலிகேஷனோட இங்கேருந்து டெல்லிக்கு போகிறார். டெல்லிக்கு போன கையோட அவருக்கு பிரதம மந்திரி அவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. 2 பேரும் பேசுகிறாங்க. நீ இன்னொரு நாள் எக்ஸ்ட்ராவா தங்குன்னு முதல் மந்திரி பிரதம மந்திரி கேட்குறாரு. இவர் போய் 3 டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ்னாக்கா அந்த சம்மந்தப்பட்ட மினிஸ்ட்ரி அவங்கள போய் பார்க்குறாரு. உடனடியாக காரியங்கள் மூவ் ஆகுது. அதுக்கு நடுவில் அந்த ஜனாதிபதியினுடைய கையொப்பம் வாங்கப்படுகிறது. மெட்ராஸுக்கு திரும்பி வந்த கையோட அந்த அசம்பிளியினுடைய செஷன் வச்சுக்கோன்ட்டு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்படுகிறது பை த லா டிபார்ட்மெண்ட். அசம்பிளி செஷன் வைக்கிறாங்க. வெளியூருக்கு போயிருக்கிற கவர்னர் திரும்பி வராது. எல்லாம் ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ள நடக்கிறதே. என்னுடைய நியாயமான சந்தேகம், அது ஏன் இந்த 4 வருஷத்துல நடக்கல? அந்த ராக்கெட்டுக்கு பின்னாடி நெருப்பு வச்சா தான் கிளம்புமா? நெருப்பு வைக்காம ராக்கெட் கிளம்பாதா? ஸோ மார்னிங் எழுந்து காஃபி சாப்பிட்டு நான் டிவியை போடுறேன். அங்கே லக்கி சார்ஜ் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை பார்க்குறேன், நான் டிவியில் பார்க்குறேன். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, முந்தின நாள் சாயந்தரம் கிட்டத்தட்ட 9:45 வரைக்கும் ஹேண்ட் இன் க்ளவ் வேலை செய்த அந்த இளைஞர்களும் இளைஞர்களும் போலீஸ்காரர்களுக்கும் நடுவில் ஓவர் நைட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்? அவங்களை அங்கேருந்து வெக்கேட் பண்ணுங்கன்னு அந்த ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்கள வெக்கேட் பண்ண வச்சது யாரு? ஃபோர்ஸபிளா? கரெக்டாக தான் அங்கே சட்டசபை கூட போகுது, கவர்னர் வர போறாரு, அவர் உரை முடிய போகுது, அதுக்கப்புறம் இதை பாஸ் பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கலந்துட்டு போறாங்களே. அந்த இடத்துல முந்தின நாள் நைட் வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லி வெக்கேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அது மூலமாக ஒரு பெரிய கேஸ். அதாவது நான் சொல்றது மெட்ராஸ் சிட்டி, பட் அவ்வளோ ஒரு தமிழ்நாடு நடந்திருக்கு நான் கேள்விப்பட்டேன். மெட்ராஸ் சிட்டியில் அப்படி ஒரு கேஸ். எல்லா இடத்துலையும் பொதுமக்கள் கீழே உட்காந்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஜாம். எங்கேயும் போயிட்டு வர முடியல. குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறது எப்படி திரும்பி வருதுன்னு தெரியல, ஆஃபீஸ் போகிறது எப்படி திரும்பி வருதுன்னு தெரியல. அந்த டிசிஷனை எடுத்தது யார்? ஏன் அப்படி ஒரு டிசிஷன்? இது தானா முடிஞ்சு அதை இந்த சட்டசபையில் அப்ரூவ் பண்ணா இவங்கள தானா வெற்றி அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஆடி பாடி வீட்டுக்கு போக வேண்டியவங்களை ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க? அஸ்ஸாம் ஒரு தடவை மகந்தான் ஒரு பையன், அவர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அஜிடேஷனை பண்ணி அஸ்ஸாமையை கைக்குள்ள போட்டுட்டு ஒரு மாணவர் முதல்ல சீஃப் மினிஸ்டராக வந்தார். அந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் அவருக்கு இருந்தது. அப்புறம் அவர் எப்படி ஆட்சி பண்ணாருன்றது அது வேற விஷயம். அதே மாதிரி டெல்லியில் கெஜ்ரிவால் அவர் பேசின பேச்சு, அவர் நடந்த அந்த நடப்பு, அவருடைய அணுகுமுறை இதெல்லாம் பிடிச்சு டக்குன்னு தூக்கி டெல்லியை கையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்படி நடந்துக்கிட்டாருங்கிறது அது வேற விஷயம். அந்த மாதிரி இந்த மாணவர்கள் நடந்துக்கிட்ட முறையை வச்சு நான் எழுதி தரேன். தேர்தல்னு ஒன்று நடந்திருந்தா 234 தொகுதியிலும் இந்த யூத் நின்று இருந்தா யூத் தான் ஜெயிச்சிருக்கோம். மக்கள் அவங்க பின்னாடி போயிருப்பாங்க. இது பிடிக்காத சில அரசியல்வாதிகள், தயவுசெய்து நோட் பண்ணுங்க, சில அரசியல்வாதிகள் எது கிடைச்சாலும் வாயில போட்டு தின்னணும்னு நினைக்கிற சில அதிகாரிகள், எங்க நாம பலன் அடையாம போயிடுவோமோ, இவங்க டேக் ஓவர் பண்ணா நம்ம மண்டவாளெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுமோ அப்படின்னு செய்த சதின்னு நான் நினைக்கிறேன். அந்த இளைஞர்களுக்கு
இன்னைக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறத பார்த்து என்னை விட சந்தோஷப்படுறவன் வேற யாரும் இருக்க முடியாது. இந்த எழுச்சியை இதோடு விட்டுறாதீங்க. நாடு உங்களை நம்பி இருக்கிறது, நாட்டு மக்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள், எதிர்காலம் உங்களை நம்பி இருக்கிறது. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே, உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டா இல்லையா, ஒன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம்